ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எம்பரர் ஆஃப் சோலோ பிளே கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போறோம். யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு வேற லெவல் மன்வா. போக போக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப அப்படியே ஸ்பிரிட் நைட் வந்து அதோட கை போன இடத்துலயே அப்படியே நெருப்பால ஃபிளேம் ஸ்வாட் மாதிரி மாத்திக்குது. இரக்கன் அதை பார்த்துட்டு நிஜமாலே இது கை போனது பெரிய விஷயம் இல்ல போலியே, அடைச்ச பார்க்க இன்னும் கடுப்பா இருக்கே. சரி ஒரு கை பாத்துடலாம், வாடா எலும்பு கூட மண்டியன். 2 பேரும் ஸ்பீடா போறானுங்க, பின்னாடியே மண்டையனும் போறான். அப்ப அந்த ஸ்பிரிட் நைட் வந்து ஓங்கி தரையிலே ஒரே அடி அடிக்குது. அப்படியே அந்த இடம் பொழக்குது. இரக்கனும் எலும்பு கூட மண்டியனும் பறக்கிறானுங்க. இரக்கன் அப்படியே அங்க ஒரு கல்லு மேல லேண்ட் ஆகி, இவன் என்னை உயிரோட ஃப்ரை பண்ணலன்னு பிளான் பண்ணிட்டானா என்ன? அப்படியே அந்த கல்லு மேல இருந்து ஸ்பீடா வேற கல்லு மேல ஜம்ப் பண்ணி, எலும்பு கூட மண்டியா ரெடிடான் அப்படியே 2 பேரும் ஸ்பீடா ஜம்ப் பண்ணி ஸ்பிரிட் நைட் கிட்ட போறானுங்க. கிட்ட போய் அட்டாக் பண்றானுங்க. 2 பேரும் சேர்ந்து கூட்டா அதை அடிக்கிறானுங்க. அதுவும் அப்படி தடுக்குது. 2 பேரும் அப்படி சுத்து போட்டு அட்டாக் பண்றானுங்க. இரக்கன் சிரிச்சுக்கிட்டே, அதேதான், இது நல்ல வேலை செய்து. இன்னும் கொஞ்சமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன். ஸ்பிரிட் நைட் வந்து அப்படியே கதன்னு அப்படியே ஃபிளேம் ஃபயர் யூஸ் பண்ணி சுத்தி அந்த மொத்த ஏரியாவும் அட்டாக் பண்ணுது. இரக்கனும் மண்டியும் அப்படியே பின்னாடி போறானுங்க. அடச்சே, இது இன்னும் பலசாலி ஆயிடுச்சான்னு பாக்குறான். அப்ப அந்த ஸ்பிரிட் நைட் வந்து செம்ம வேகமா வந்து அட்டாக் பண்ணுது. இரக்கன் அப்படி தடுத்துட்டு நினைக்கிறான், இதோட அட்டாக் எல்லாம் முன்ன விட டிஃப்ரெண்டா இருக்கே. இவனை வந்து டேய் போதும்டா நிறுத்துடான்னு அப்படியே அட்டாக் பண்றான். டேய் எலும்பு கூட மண்டியா, நம்ம நெக்ஸ்ட் அட்டாக் பண்ணலான்னு சொல்லும் போது ஸ்பிரிட் நைட் இரக்கனை ஒரே போடுது. அப்படியே இரக்கன் பறந்து போய் விழுறான். அடச்ச, நான் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் எலும்பு கூட மண்டையனை கண்ட்ரோல் பண்றதுலேன்னு. அப்ப ஸ்பிரிட் நைட் வந்து அட்டாக் பண்ண வருது. இது ரொம்பவே மோசம். அப்ப எலும்பு கூட மண்டைய வந்து, எஜமா நான் இருக்கன்னு அப்படியே நடுவுல வந்து நிக்கிறான். அப்படியே எலும்பு கூட மண்டையனுக்கு அட்டாக் ஆகுது. எலும்பு கூட மண்டையா நீ வந்து இரக்கன் பாக்குறான். எஜமா உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு அப்படியே தம்ஸ் அப் காட்டுறான். அப்படியே எலும்பு கூட மண்டியன் காலி ஆயிரான். டேய் உன்னைய விட மாட்டான்டான்னு கத்திக்கிட்டு அப்படியே பாம்பமா தூக்கி வீசுறான். அது மேலேயே அது அசால்ட்டா நடந்து வருது, அட்டாக் பண்ணுது. இன்னும் கொஞ்ச நேரம் தாங்கிக்கோடான்னு அப்படியே பாம்பமா தூக்கி போடுறான். அது மேலேயே நிறைய பாம்பை தூக்கி வீசுறான். இது பத்தது, இன்னும் அதுக்கு நிறைய தேவை, இன்னும் நிறைய பாம்பு தூக்கி வீசுறான். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஸ்பிரிட் நைட் இரக்கன் கிட்ட வருது. என்னடா இதுன்னு இரக்கன் பாக்குறான். உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, ஸ்பிரிட் டைப் மான்ஸ்டருக்கு மேஜிக்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகாது. ஆனா அது எனக்கு தெரியாம தான் பாம் யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சியாடா? உனக்கு ஆப்பு பாம்ல வச்ச நினைச்சியாடா? பாம்குள்ள என்னோட எலும்பு கூடு மண்டியனை வச்சிருக்கண்டா, உனக்கு சம்பவம் பண்ண. அப்படியே ஸ்னாப் போட்டு, வாங்கடா என் சிங்க குட்டிங்களான்னு கூப்பிடுறான். அப்படியே மணியனுங்க எல்லாம் வந்து ஸ்பிரிட் நைட்டை பிடிச்சுக்கிறானுங்க நகராத மாதிரி. எஜமா வாங்க, நாங்க பிடிச்சிட்டோம், இவனை ஒரு கை பாருங்க எஜமா, இதுதான்டா உன் முடிவுன்னு இரக்கன் ஸ்பீடா ஓடி போய் ஒரே அடி அட்டாக் பண்ணி பீஸா காலி பண்ணி லேண்ட் ஆகுறான். மண்டேனுங்க ஹானு வாய பொழக்கிறானுங்க. ஸ்பிரிட் நைட் காலியானதும் இரக்கனுக்கு கோல்டு, சிவர், ஸ்பிரிட் டைட்டில் கிடைக்குது. ஸ்பிரிட் நைட் ஆர்மன் ஃபிராக்மெண்ட் கிடைக்குது. அப்படியே லெவலப் ஆகுறான். ஹிராக்கன் அப்படியே நினைச்சு பாக்குறான் பிளாஷ்பேக்க. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களால எப்படி ஸ்பிரிட் நைட்டை தோக்கடிக்க முடியும்? நீ எங்களை கூட்டிட்டு போய் காலி பண்ண பாக்குற சொன்னதை நினைச்சு பாக்குறான். எலும்பு குடும் வண்டியனுங்க, அப்பா முடியல, நான் இன்னும் உயிரோட தானா இருக்கேன், அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கானுங்க. டே நீ நல்லா தாண்டா இருக்கன்னு எலும்பு குடும் வண்டியன் சொல்றான். ஹிராக்கன் திரும்பி பாக்குறான் எலும்பு குடும் வண்டியனுங்கள. அப்ப நம்ம எலும்பு குடும் வண்டியன், எஜமா நீங்க சாதிச்சிட்டீங்க எஜமான்னு சொல்லுது. அதை பார்த்துட்டு இந்த வாட்டி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும்டான்னு நினைக்கிறான். டே எலும்பு கூட மண்டேனுங்களா, நீங்க நல்ல வேலை பண்ணீங்கடான்னு சொல்றான். சொன்னதை கேட்டதும் எலும்பு கூட மண்டேனுங்களுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல. எஜமா எங்களை பாராட்டிட்டாருன்னு ஹான்னு எல்லாம் பரவசமாயிட்டானுங்க. சரி, எதுக்கு இன்னும் இந்த டஞ்சன் நம்மள வெளியே விடாம இருக்கு? இல்ல வேற ஏதோ பாஸ் மான்ஸ்டர் இருக்குதா என்னன்னு சொல்றான். எலும்பு கூட மண்டேனுங்க இரக்கன் கிட்ட சுத்தி நின்னுக்கிட்டு, எஜமா வாழ்க, எஜமா எங்க செல்ல குட்டி, எஜமானு பரவச நிலைக்கு போயிட்டானுங்க. அப்போ ஒரு டோர் மாதிரி ஓபன் ஆகுது. இரக்கன் அதை
அதை பார்த்துட்டு அது ரிவார்ட் ரூம்ல அது ரேண்டமா அப்பியர் ஆகுமேன்னு பாக்குறான். முப்பாத்தா செல்லாத்தா எல்லா கடவுளுக்கும் ரொம்பவே நன்றின்னு ஸ்பீடா ஓடுறான். எஜமா, நாங்க உங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்கோம், நீங்க எங்களை கண்டுக்காம போறீங்களேன்னு ஷாக்கா பாக்குறானுங்க எலும்பு கூட மண்டேனுங்க. இதுல என்ன ரிவார்டு காத்துக்கிட்டு இருக்க போதோ, அது தங்கமா இருந்தாலும் சரி, வெப்பனா இருந்தாலும் சரி, ஹிடன் ஸ்கில் புக்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். ஓபன் பண்றோம். ஒரு பழைய புக்கு கிடைக்குது. இது ஏஷியன் பவரோட மேஜிக் சர்ச் ஆச்சே. இது மெயின் கோஸ்டுக்கு சம்பந்தமானது. இது என்னோட பாஸ்ட் லைஃப்ல நிறைய டைம் படிச்சு எனக்கு நல்ல ஞாபகமே இருக்குடா. எதுக்கு எனக்கு மட்டும் இதே மாதிரி ரிவார்ட் ஐட்டம் கிடைக்குது? குப்பையாவே கிடைக்குதே. ஏதாவது பணம் கொடுங்க, இல்லனா வெப்பன் தாங்கடா. மண்டிய பிச்சுக்கிட்டு அப்ப அப்படியே அந்த சைட்ல வேற ஒண்ணு க்ளோ ஆகுது. என்னடா அது வந்துன்னு பாக்குறோம். இப்ப அப்படியே பருங் ஃபாரஸ்ட் காட்டுறாங்க. ஹிராக்கன் அப்படியே ஆல்ரைட், நம்ம போதுமான அளவு லெவலப் ஆயிட்டோம், இப்ப ஆரம்பிக்கலாமா, மீன் கோஸ்ட் போவோமா? என்னடா ஆமாம் தானே. எலும்பு குடும் மண்டியனுங்களை திரும்பி பாக்குறான். அப்படியே எலும்பு குடும் மண்டியனுங்க எல்லாம் லெவலப் ஆயிட்டு போஸ்ட் தரானுங்க. நான் தான் ஜாக்கு, நான் தான் மாயாவி, நான் தான் ரோஸு. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நான் தான் உங்களோட எலும்பு கூடும் மண்டைய. பார்த்தாவே தெரிக்கும். நாங்க 4 பேரும் எங்க எஜமானோட சிங்க குட்டிங்க. டைட்டானிக் போஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம எலும்பு கூடும் மண்டையனுங்க போஸ் பார்த்திருக்கீங்களா? இதோ பாருங்க, இவனுங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கானுங்களே. சரி, அவனுங்களை குத்தம் சொல்ல முடியாது. யார் எதிர்பார்த்தா ரிவார்ட் ரூம்ல அது இருக்கும்னு? அது ரொம்பவே ஓவர் பவர்டு ஸ்கில். அது நீங்க சமன் பண்ணவங்களுக்கு கியர் யூஸ் பண்ண முடியும், ஆர்மண்ட். அதுக்கான அர்த்தம் என்னோட எலும்பு குடும் மண்டியனுங்களை எப்போ வேணாலும் லெவலப் பண்ண முடியும். அதுவும் என்னோட லெவல் எதுவா இருந்தாலும் சரி. இப்பத்துல இருந்து கண்டிப்பா அதுக்கு பல்கா அமௌண்ட்டும் காலியாகும். நீங்க கண்டிப்பா இதுக்கு ஒர்த்தா இருக்கணும்டா, இல்லனா நான் உங்களை இங்கே விட்டுட்டு போயிடுவேன்டான்னு சொல்றான். அப்ப அங்க ஒருத்தவன் பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு வரானுங்க. அப்படியே கிளாப் பண்றானுங்க. ரொம்பவே இம்ப்ரெசிவ். ஹவ் மாஸ்க், உன்னை பத்தி கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதான். யாருடா இவனுங்கன்னு பாக்குறான். நாங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல? நாங்க ரொமான்ஸ்க்காக வாழுவோம், ரொமான்ஸ்க்காக சாகுவோம். நாங்க தான் ரொமான்ஸ் அவுட்லா R2 ஃபேமிலின்னு போஸ்ட் தரானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு கிறுக்கனுங்க வந்துட்டானுங்க. இந்த கேம் ஃபுல்லா மென்டலா தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. பாக்குறானுங்க மண்டேனுங்க, யாருடா இவனுங்கன்னு பாக்குதுங்க. ஹிராக்கன் அப்படியே கிளம்புற மண்டியனுங்களும் பின்னாடியே கிளம்புறானுங்க. நீங்க ரொம்பவே வேகமா நடக்கிறீங்க. உங்களை மாதிரி திறமையான ஆள்கிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான். ஹிராக்கன் அதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு ஸ்பீடா போறான், செம்ம காண்டுல. ஹாமாஸ், கொஞ்சம் ஸ்லோவா போங்க, எங்களால உங்களுக்கு ஈக்குவலா நடந்து வர முடியல. டேய் மரியாதை, இங்க இருந்து ஓடி போயிடுங்கடா முட்டாள் பயலுங்களேன்னு சொல்றான். ஆனா ஹாமாஸ்க் சார், நீங்க எங்களுக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லலையே. அப்படியே வாயில ரோஸ் வச்சுக்கிட்டு ஹாமாஸ்க் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு கேக்குறான். நீ நிஜமாலே நினைக்கிறியாடா நான் உங்க கூட ஜாயின் பண்ணுவேன்னு? நாங்க யாருன்னு மறுபடியும் சொல்லிக்கிறோம். நாங்க தான் R2 ஃபேமிலி. நாங்க பருங் ஃபாரஸ்டுக்கு லெவல் 100 வரத்துக்கு ட்ரெயின் பண்ண வந்தோம். ஆனா இங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு எங்களுக்கு. நாங்க இந்த ஏரியால இருக்க மான்ஸ்டர் வேட்டையாடுற அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. அதனால வேற யாராவது எங்க கூட ஜாயின் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்தோம். ஆனா என்ன காரணமோ தெரியல, ஒருத்தவன் கூட எங்க கூட ஜாயின் பண்ண மாட்டான். ஓ, இதுல உங்களுக்கு ஷாக்கு வேறையாடான்னு யோசிக்கிறான். அப்படியே டக்குன்னு ஹிராக்கன் கைய பிடிச்சுக்கிட்டு, பிளீஸ் ஆவோமாஸ், எங்க கூட ஜாயின் பண்ணுங்க, எங்க ரொமான்ஸ கட்டி காப்பாத்துங்க. என்னடா பண்ற, டேய் கைய விடுடான்னு பதறி கத்துறான். சில மணி நேரம் கழித்து எப்பவும் போல நம்ம எலும்பு கூடும் மண்டியனுக்கு தான் மண்டியிலே பனியாரம் கொழுக்கட்டு சுட்டு வச்சிருப்பான். ஆனா இப்போ இந்த ரொமான்ஸ் கேங்குக்கு பணியாரம் சுட்டு வச்சிருக்கான். உங்க ரொமான்ஸ் மண்ணாங்கட்டி பத்தி எனக்கு கவலை இல்லடா, நான் யாரு கூடயும் ஒர்க் பண்ற ஐடியாலே இல்ல. என்ன புரிஞ்சுதான்னு கேக்குறான். புரிஞ்சுதுங்க சார். என் பின்னாடி நீங்க மறுபடியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவாண்டான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான் ஹிராக்கன்.
அவனுங்க மண்டையிலே கை வச்சுக்கிட்டு எழுந்திருக்கிறானுங்க. மறுபடியும் ரிஜெக்டா? அவன் தான் கடைசி நம்பிக்கையா இருந்தா. இப்ப அதுவும் போச்சா? அப்ப அந்த மீசக்கார கண்ணாடி வந்து, கேப்டன் நம்ம பருங் ஃபாரஸ்ட விட்டு போயிடலாம்னு சொல்றான். அப்ப பீரங்கி மண்டியனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. பாக்குறான். கேப்டன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கடைசியா பார்த்த டியூன் ஃபேமிலி? அவனுங்களா? நம்மள அவனுங்க மரத்துல தலைக்கீழ தொங்க விட்டானுங்களே, நம்ம வித்தியாசமா நடந்துக்கிறோன்னு. அவனுங்க இப்ப ஹெல்ப் கேக்குறானுங்க கேப்டன். என்னன்னு கேப்டன் ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே ஹிராக்கனை காட்டுறாங்க. ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் பஞ்ச் பண்ணுது. ஹிராக்கன் அப்படியே டாஜ் பண்றான். எலும்பு குடும் மண்டியனுங்க, நம்ம இப்ப கூட்டா போய் அவனை காலி பண்ண போறோம்டா. சரிங்க ஏஜமான். அப்படியே ஹிராக்கன் பறந்து அந்த மான்ஸ்டரை தலை காலு கை பீஸ் பீஸா காலி பண்றானுங்க. கூட்டா சேர்ந்து அப்படியே காலி பண்ணிட்டு வந்து லேண்ட் ஆகுறானுங்க. இதோட 55 பிளாக் கோர் காலி பண்ணியாச்சு. அப்படியே அங்க பார்த்தா நிறைய பிளாக் கோர் மான்ஸ்டரை காலி பண்ணி வச்சிருக்கான். நான் ஆல்ரெடி ஸ்பிரிட் நைட் கூட சண்டை போட்டு தோக்கடிச்சதுனால இந்த மான்ஸ்டர் எனக்கு காலி பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. வெல், இது நல்ல விஷயம். அதனாலதான் நான் சீக்கிரமா லெவலப் ஆகுறேன். அப்படியே ஹிராக்கன் மாவும் கொடுத்த கொஸ்ட செக் பண்றான். பருங் ஃபாஸ்ட்ல ஆர்மர் மான்ஸ்டரோட தடயத்தை கண்டுபிடிக்கணும். அப்படியே கொஸ்ட பார்த்துட்டு, இந்த ஃபாரஸ்ட்ல எப்படி என்னால ஒரு ஆர்மர் மான்ஸ்டருக்கான தடயம் கூட கண்டுபிடிக்க முடியல? நான் இன்னும் மெயின் கொஸ்டே ஸ்டார்ட் பண்ணல. நான் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா டாப் 30 கில்ஸ் மெயின் குவெஸ்ட ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. அவனுங்க என் கிட்ட வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் பேசாம R2 ஃபேமிலி கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டு இருக்கணும். இல்ல இவனுங்க கிட்ட கேட்டு ஒன்னா ஒர்க் பண்றதுக்கு நான் பேசாம சாகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி டுமில்னு வெடிக்குது. என்னடா அந்த இடத்துல வெடிக்குதுன்னு திரும்பி பார்த்துட்டு அப்படியே இன்னும் மான்ஸ்டர் அங்க பிரச்சனை பண்ணுது. அப்ப ஹிராக்கனுக்கு பிளிங்க் ஆகுது. அதேதான், வாங்கடா எலும்பு குடும் மண்டியான்னு கிளம்புறான். R2 ஃபேமிலி கேப்டன் சண்டை போட்டுக்கிட்டு தடுக்கிறான். யாருடா இவனுங்கெல்லாம்? அந்த மான்ஸ்டரை பாக்குறாங்க. நிறைய மான்ஸ்டர் கொசன்னு இருக்கு. இந்த மான்ஸ்டர் எல்லாம் ஆர்மர் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என்னால சரியா அட்டாக் கூட பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அவனுங்க பேட்டில் ஃபார்மேஷன் பண்ணிருக்கானுங்க. என்னால முன்னேறி போய் சண்டையே போட முடியல. இவனுங்க எல்லாம் இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஆளே இல்லையே இந்த மான்ஸ்டரு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது தான் கண்டிப்பா அவனாதான் இருப்பான். அந்த பின்னாடி இருக்க மான்ஸ்டரை பார்த்து நினைக்கிறான். அந்த மான்ஸ்டர் ரொம்பவே புத்திசாலியா இருக்கு. இந்த மான்ஸ்டர் ஆர்மிய கட்டளையிட்டு வழி நடத்துறான். நம்ம ரொம்பவே கவனக்குறைவா இருந்துட்டோம். இந்த மாதிரி விஷயத்துல எங்க ரொமான்ஸ் ஃபேமிலியால ஹேண்டில் பண்ண முடியாதே. அப்போ ஒரு மேஜ் வந்து ஃபயர் வால் அட்டாக் பண்றான். அப்படியே முன்னாடி ஃபயர் வால் மாதிரி இருக்கு. கேப்டன், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு ஓடி வரானுங்க. மீசக்கார கண்ணாடியும் பீரங்கி மண்டையனும் நீங்களான்னு பாக்குறாங்க கேப்டன். டியூன் ஃபேமிலி ஆல்மோஸ்ட் காலி. அவனுங்களால இதுக்கு மேல தாங்கிக்க முடியாது, நம்மளாலையும் தாங்கிக்க முடியாது. அப்ப அங்க ஒரு பொண்ணு ஹீல் பண்றா அவ டீம்மேட்ட. பீரங்கி மண்டை, கேப்டன் நம்ம பேசாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். நம்மளால முடியும் போதே நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டிப்பா டிக்கெட் வாங்கிடுவோம்னு கத்துறான். அவன் சொன்னதை கேட்டுட்டு யோசிக்கிறான். அவன் சொல்றது கரெக்டு தான். இந்த மான்ஸ்டர் தோற்கடிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். அப்ப நம்ம தப்பிக்கலாம் நினைக்கும் போது அவனுக்கு நினைச்சு பாக்குறான் பிளாஷ்பேக்க. பிளீஸ் எங்களை ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும் போது யாருமே முடியாதுடான்னு விட்டு போனாங்க. எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாம தனியா இருந்ததை நினைச்சு பார்த்துட்டு உங்ககிட்ட இருக்கிற ரிமைனிங் மானா எல்லாம் யூஸ் பண்ணி டியூன் ஃபேமிலி எங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி உண்டாக்குங்கன்னு சொல்றான். பீரங்கி மண்டை மீசக்கார கண்ணாடியும் கேப்டன்னு சொல்றானுங்க. நமக்கு நல்லாவே தெரியும் நிஜமான உதவி தேவைப்படும் போது கைவிட்டு போனா அது எப்படி இருக்கும்னு நல்லாவே தெரியும். அதனால நம்ம இப்ப ஹெல்ப் பண்ண போறோம்னு சொல்றான். கேப்டன் கத்துறானுங்க. நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் அந்த மான்ஸ்டரை பாத்துக்கிறேன்னு ஈட்டியால அட்டாக் பண்ண போறான். இந்த மான்ஸ்டர் என்னை தாண்டி வராதுடான்னு கத்திக்கிட்டு போய் அப்படியே அந்த மான்ஸ்டரை பிளாக் போர் மான்ஸ்டரை அட்டாக் பண்ணி அடிக்கிறான். அதேதான், இது நல்லா வேலை செய்யுதுன்னு பார்த்து சிரிக்கிறான். அப்ப அந்த மான்ஸ்டர் அவனை ஒரே அடி அடிச்சு தூக்கி
பறக்குது, அப்படியே பறந்து போய் விழுறான். ஹான்னு கத்துறான். அடச்சே, இது பத்தாது போலியே. அப்ப அந்த மான்ஸ்டர் அப்படியே அவனை ஒரே பிதுக்கிறதுக்கு வருது. ஆஹா போச்சா, நம்மள முடிச்சு விட போறானான்னு பார்த்து கத்துறான். நம்ம ஹிராக்கன் என்ட்ரி தரான், ரொம்ப கெத்து காட்டணும்னு நடந்துக்காதடான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மான்ஸ்டரோட காலு ஒரே அட்டாக்ல தனியா கைட்டிடுறான். ரொமான்ஸ் கேப்டன் வந்து நீ வந்துன்னு பாக்குறான். நான் இத சொல்றேன், நீ அதை தப்பா புரிஞ்சுக்காத. நான் இங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரல. நான் இங்க வந்ததுக்கு காரணம் இந்த மான்ஸ்டர் என்ன தவிர்த்து யாரும் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த ரொமான்ஸ் கேப்டன் கேக்குறான். அப்ப ஹிராக்கன் வந்து டேய் மண்டேனுங்களா, போய் அவனுங்களை தட்டி தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்றான். சரிங்க எஜமான். அப்படியே பறந்து அந்த மான்ஸ்டர் எல்லாரையும் அடிச்சு கதற விடுறானுங்க. ரொமான்ஸ் கேப்டன் பார்த்துட்டு அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு சம்மன் எப்படி இந்த மாதிரி பண்ணும், இந்த மாதிரி ஒரு நார்மல் நிக்ரோமன்சரால இத பண்ணவே முடியாது அங்க நடக்கிறத பாக்குறான். ஹிராக்கனை பார்த்துட்டு யாருடா இந்த ஹாவ் மாஸ்கன்னு பாக்குறான். யாருடா இவன்? அங்க இருக்க எல்லா மாஸ்டரையும் எலும்பு கூடும் மண்டியனுங்க அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான், பொடிசுங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப நீ மட்டும் தான்டா பாக்கின்னு அப்படியே ஈன்னு சிரிச்சுக்கிட்டு, நீ ரொம்பவே வருத்தப்படாதடா, உன் ஆளுங்கெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னு. ஏன்னா கூடிய சீக்கிரத்துல நீயும் டிக்கெட் வாங்கிட்டு அவங்கள போய் சந்திக்க போறடான்னு சொல்றான். அது கிரன் சவுண்டு போடுது. அதுக்கு முன்னாடி எலும்பு கூடு மண்டிங்களா, அதை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறீங்களா, அவன் வழியிலேயே படுத்துக்கிட்டு இருக்கான்டா அந்த கேப்டன் ரொமான்ஸ் சொல்றான். எலும்பு கூடு மண்டியனுங்களும் ஆமா எஜமா, இப்போ கிளியர் பண்ணிடுறோன்னு பாக்குறானுங்க.